தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்து சமய அறநிலையத்துறைக்கு தமிழ்நாடு அரசு ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்குள் 25 கோடி ரூபாயை செலுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். விவரங்களை பதிவு செய்யலாம். எந்த வழக்கில் இந்த உத்தரவு? பாலவேல், அதாவது உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு எதிரே காலியாக அங்கு அருகே உள்ள ஒரு கோவிலுக்கு சொந்தமான நிலம் உள்ளது. 6 ஏக்கருக்கு மேல் உள்ளது. இந்த இடத்தை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூடுதல் கட்டடம் கட்டுவதற்கும் வாகன நிறுத்துவதற்கும் கையகப்படுத்தி நெருக்கடியை குறைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பொது மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் அமர்வில் கடந்த ஆண்டு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்து சமய அறநிலையத்துறைக்கும் உயர்நீதிமன்ற மதுரை நிர்வாகத்திற்கும் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு நிலம் கையகப்படுத்துவதற்கு 25 கோடி ரூபாய் தமிழக அரசு செலுத்த வேண்டும், இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருந்தனர். இந்த சூழலில் இந்த மனு இன்று நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் 2 வாரம் கால அவகாசம் கோரப்பட்டது. நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது, விரைவில் வழங்கப்படும் என்று கால அவகாசம் கேட்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் கடந்த ஓராண்டுக்கு மேலாக நிதி வழங்கப்படாமல் உள்ளது ஏற்புடையதல்ல, எனவே வருகிற 13ஆம் தேதிக்குள் 25 கோடி ரூபாயை நிலம் கையகப்படுத்துவதற்காக தமிழக அரசு அந்த கோவில் நிர்வாகத்திற்கு, அதாவது இந்து சமய அறநிலையத்துறைக்கு செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்தாத பட்சத்தில் தமிழகத்தின் தலைமைச் செயலாளர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.